அடுத்து நம்ம பீட்ரூட் பச்சடிக்கு நான் இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். துருவ தேங்காய். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு கூட நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ தேங்காய், கடுகு, சீரகம் 3ஐயும் நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ நான் பீட்ரூட் பச்சடிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன். இவ்வளவே வெந்தயம் போட்டா போதும், இதை விட மேல வேண்டாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடியை நறுக்க வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வாசனை வந்துருச்சு. நம்ம காரத்துக்கு தக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது பொரிஞ்ச உடனே நான் ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பச்சடிக்கு நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சிடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக விட தேவையில்ல, கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்தா போதும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் பத்தல. இப்ப நம்ம பீட்ரூட் நல்லா வந்துருச்சு. நான் இதுல ஒரு 1 டம்ளர் தயிர் எடுத்து நல்லா அடிச்சு வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்க கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ புளிப்பு எல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சமா சுகர் சேர்த்துக்கலாம். நீங்க ரொம்ப புளிப்புல தயிர் போட்டா நிறைய சுகர் சேர்க்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் புளிப்பு கம்மியா தயிர் பார்த்து பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி தாளிச்சிடலாம். நான் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணிருக்கேன். கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்ச ஐட்டங்கள்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட் பச்சடியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.